சீக்கிரமாவே சரியாகணும். இவ்ளோ நேரம் பேசியும் அவனுக்கு நான் பேசுறது எதுவுமே கேட்கல. ஸ்கேன் பண்ண டாக்டர் அவனுக்கு குடல்ல கிளாஸ் பீசஸ் எதுவுமே குத்தி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஆபரேஷன் பண்ணாதான் தெரியுமா? ஆதி ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. கடவுளே நீதான் காப்பாத்தணும். இப்ப எப்படி வீட்டுக்கு நான் போன் அடிச்சு சொல்ல வேணும் எனக்கு தெரியல. அவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா வீட்ல இருக்கிறவங்க வரணும்னு சொல்றாங்க. அவங்க வந்துதான் சைன் பண்ணணுமா? இப்ப முத்து அண்ணாக்கு நான் எப்படி போன் பண்ணி சொல்லுவேன்? ஆதிக்கு எதுவும் ஆகாம நீதான் அவனை காப்பாத்தணும். ஆதியோட ஆசை, அவனோட கனவு எல்லாமே போலீஸ் ஆகணுங்கிறது தான். அவன் கண்டிப்பா நல்லபடியா குணமாய் வந்து போலீஸ் ஆவான். நீதான் அவனை கூட இருந்து காப்பாத்தணும். ஆதி மச்சான், உனக்கு எதுவும் ஆகாதுடா. நான் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு நாளைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசுவடா. நிம்மதி, how is ஆதி? நோ இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர், அப்படியே தான் இருக்கா. அவன் இன்னும் ஒரு வாட்டி கூட என்ன கண் முழிச்சு பார்க்கவே இல்ல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு பல்ஸ் ரேட்லாம் நார்மலா தான் இருக்கு. சோ பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப எதுக்கு வந்தேன்னா, அவரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மணி விடிய காலையில 3 மணி விடிஞ்சிருச்சுன்னா சீஃப் டாக்டர் வந்துருவாரு. இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லுவாரு. அதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சைன் பண்ணணும்ல, அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல டாக்டர், எனக்கு நம்பரும் இல்ல. நான் எப்படி சொல்ல வேணும் எனக்கு தெரியல. ப்ளீஸ், ஏதாவது வழி இருக்கும், யோசிங்க. இல்லையா ஆதியை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்ல போய் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சீஃப் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வரல இவங்க சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஆதி உயிருக்கு தான் ஆபத்து ஆயிடும். இல்ல இல்ல, நான் எப்படியாவது இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா எப்படி? ஐயோ, ஒரே டென்ஷனா இருக்கு. டாக்டர், என்னோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இல்லனா கூட எங்க அம்மாக்கு கால் பண்ணி முத்து அண்ணா கிட்ட சொல்லுவேன். ஆனா என் போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாம. எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல. நிம்மதி, என்ன சொன்னீங்க? என்னோட போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு டாக்டர். இல்லனா எங்க அம்மா போனுக்கு கால் பண்ணி முத்து அண்ணா கிட்ட, அதாவது ஆதியோட அண்ணா கிட்ட சொல்லுவேன். ஐயோ, ஏன் போன் இருக்குல்ல, இல்ல ஹாஸ்பிடல் போன்ல ட்ரை பண்ணிருக்கலாமே. ஆமால, மறந்து போயிட்டேன் டாக்டர். நான் மறந்துட்டேன். ஓகே ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏதாவது டென்ஷன்ல மறந்துருப்பீங்க. ஹாஸ்பிடல் போன் கீழே இருக்கு. சரி ஓகே, வேண்டாம், இந்தாங்க என்னோட போன் இருக்கு. உங்க அம்மாக்கு போன் பண்ணி சீக்கிரமா ஆதியோட ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லுங்க. சரி டாக்டர், ஓகே. இந்தாங்க நிம்மதி. இது எப்படி மறந்தேன்? ஐயோ, டென்ஷன்ல எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அம்மா நம்பர். நிம்மதி, என்னாச்சு? டாக்டர், அம்மா போனை அட்டெண்ட் பண்ணல. வாட்? போன் அட்டெண்ட் பண்ணலையா? ஆமா, 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஐ திங்க் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். சரி, உங்க அப்பாக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்பாவும் எடுக்கலையா? இல்ல. இப்போ என்ன பண்றது? நீங்க ஆதிய பாத்துக்கிறீங்களா? நான் முத்து அண்ணா வீட்டுக்கே போய் சொல்லிட்டு வரேன். ஆனா நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. இப்ப எப்படி போவீங்க? பரவாயில்ல டாக்டர், எனக்கு என்ன ஆனாலும் சரி, ஆதி கண்டிப்பா பொழைச்சு வரணும். இல்ல, உங்களோட இது புரியுது. ஆனா விடிய காலையில 3 மணிக்கு நீங்க எப்படி தனியா போவீங்க? சரி, உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? தெரியும். என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கு, எடுத்துட்டு போறீங்களா? நீங்க இப்போ ஆட்டோ கேப்னு எது புக் பண்ணி போனாலும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. பஸ்ல போனா லேட் ஆயிடும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இப்ப பஸ்ஸும் கிடைக்காது. அதுக்கு தான் சொல்றேன், என்னோட ஸ்கூட்டி வேணா எடுத்துட்டு போங்க. டாக்டர், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான். சரி, நான் வண்டி எடுத்துட்டு போய் சீக்கிரம் சொல்லிட்டு வந்து கொடுத்துடுறேன். என்னோட ரூம்ல தான் கீ இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருங்க எடுத்துட்டு வந்து தரேன். ஆதி, இந்நேரத்துக்கு உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நம்மள ரொம்ப தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, பாவம்.
எங்க அம்மா அப்பாவையும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். உங்க வீட்லயும் உன்னை தேடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மச்சான், எல்லாத்தையும் தாண்டி நீ நல்லபடியா குணமாய் வரணும்டா. அது எனக்கு போதும். டேய், பத்திரமா இருந்து கூட. நான் போய் உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், செம்ம மாசான ஃபைட் சீன் நடந்துச்சுல. தம்பி ஆ, சொல்லுங்க தம்பி, இங்க ஆதித்யான்னு யாராவது வந்தாங்களா? சார். இங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்க சார். அவங்க பேரெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க யார் என்னன்னு அடையாளம் சொல்லுங்க. அடையாளம்னா எப்படி சொல்றது? ஒல்லியா ஹைட்டா இருப்பாப்ல. அதை வச்சு எப்படி சொல்லுவீங்க? சார், இப்ப எதுக்கு அவரை தேடி வந்திருக்கீங்க? இல்ல, அவன் என் தம்பி தான். அவனை ரொம்ப நேரமா காணோம். ஊர்க்காரவங்க எல்லாம் அவன் இந்த ஹோட்டலுக்கு வந்ததா பார்த்ததா சொன்னாங்க. அதான் அவனை தேடி வந்திருக்கேன். அப்படியா? இங்க புதுசா இன்னைக்கு ஒரு 2-3 பேர் கூட வந்தாங்க. ஆனா நீங்க யாரு சொல்றீங்கன்னு தெரியல. போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? போன்ல போட்டோ இருக்கு. தோ, காட்டுறேன். சுடருமா, நிம்மதியோட போட்டோ உங்க போன்ல இருக்கா? என்கிட்ட அவன் போட்டோ இல்ல. தம்பி, அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. ஐயோ, அப்படியா? ஆமாப்பா, நிம்மதியை தேடுறேன்னு என் வீட்டுக்காரர் வேற எங்கேயோ போயிட்டாரு. இப்ப வீட்ல யாரும் இல்ல. சரி இருங்க, நான் ஆதி போட்டோவை காட்டுறேன். அவங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம். சரிப்பா. தம்பி, இந்தாங்கப்பா. இந்த போட்டோல இருக்கிறவன் தான் என்னோட தம்பி. என்னது? இவனா? டேய், யாருடா? இவனா? தம்பி, என்னப்பா ஆச்சு? இவனா கேக்குறீங்க? என்னப்பா? சார், இது யாரு? உங்க தம்பியா? இவ்வளவு நேரம் உங்க தம்பி இங்க 2 பேரை போட்டு புரட்டி அடிச்சிட்டு இருந்தான். தம்பி, என்னப்பா சொல்றீங்க? ஆமா சார். ஆனா உங்க தம்பி மேல தப்பு இல்ல. தப்பு இல்லனா அவன் எதுக்கு அடிச்சான்? அதுவா, இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணு கிட்ட 2 பேரு தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அவங்கள தட்டி கேட்டுதான் இவர் அடிச்சாரு. பொண்ணா? பொண்ணுனா எந்த பொண்ணு? ஒல்லியா இருந்தாளா? அவளுக்கு முடி கூட கம்மியா தான் இருக்கும். கிராப் வெட்டிருப்பா. அந்த பொண்ணா? ஆமா, அந்த பொண்ணுதான். கண்ணாடி கூட போட்டிருந்தாங்க. தம்பி, அப்ப அது நிம்மதிதான். அவ எதுக்கு இங்க வந்தா? ஐயோ ஐயோ, சுடர்மா, இருங்க, பதறாதீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். தம்பி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த போட்டோல இருக்கிற பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டான். சரிப்பா, இது நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இது நைட் ஒரு 11 மணிக்கு நடந்துச்சு. 11 மணியா? இப்ப மணி 4 ஆயிடுச்சே. ஆமா. ஏன், என்னாச்சு? இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலையா? இல்லப்பா, 11 மணிக்கு நடந்துச்சுங்கிறீங்க. இப்ப மணி விடிய காலையில 4 ஆயிடுச்சு. ஆனா அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வரல. 2 பேரும் வீட்டுக்கு வரலனா தெரியல. நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. ஏப்பா, உனக்கு நல்லா தெரியுமா இந்த போட்டோல இருக்கிற பையன் தான் அடிச்சானா? ஆமா, இவன் மூஞ்சிய மறக்கவே முடியாது. இவன் தான் அடிச்சான். அடிச்ச உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்பவே நான் பார்த்தேன். ஓ, சரிப்பா, சரி, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க உங்க போன். தம்பி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. அம்மா, பயப்படாதீங்க. என்னவோ நடந்திருக்கு. பசங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆமாப்பா, ஆனா சத்தியமா சொல்றேன், நிம்மதிக்கு இப்படி ஒரு பழக்கமே கிடையாது. ஆனா எப்படி இங்க வந்தான் தான் எனக்கு புரியல. அம்மா, கரெக்ட் தாம்மா. நிம்மதிக்கும் இந்த பழக்கம் இல்ல, ஆதிக்கும் இந்த பழக்கம் இல்ல. ஆனா 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆதி சண்டை போட்டிருக்கானா? நிம்மதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை காப்பாத்ததான் ஆதி அப்படி பண்ணிருக்கான். இப்ப இதை எங்க போய் யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தான் தெரியல. சரி, பாப்போமா, இருங்க, கொஞ்சம் தேடி பாப்போம். சரிப்பா. ஹே வேதா, என்னாச்சு? நகைய திருடலான்னு பிளான போட்டு வந்தா இங்க என்ன நைட் எல்லாம் கொட்ட எல்லாரும் முழிச்சிருக்கீங்க? இப்படி எல்லாரும் முழிச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி எல்லாத்தையும் திருடுறது? ஐயோ வட்டி, எப்போதும் அப்படி முழிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, அதான் எல்லாருமே முழிச்சிருக்காங்க. அட போவேதா, நான் கிளாஸ போட்டதுக்கு கூட அந்த தாத்தா எந்திரிக்கல. கிளாஸ போட்ட அந்த நிமிஷமே உன் புருஷன் வந்து ஆதின்னு கத்தனோனே படக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. இப்ப எப்படி வேதா நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்படியாவது அதை திருட்டுமே. ஐயோ வட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. திருடும் நடு ஹால்ல வந்து கத்தாத. யாரு காதுலயாவது விழுந்துற போது. சரி, இப்ப என்னதான் பிரச்சனை? என் வீட்டுக்காரோட தம்பி இருக்கான்ல ஆதி, அவனை காணோம். என்ன வேதா நீ? அவன் என்ன 2 வயசு கை குழந்தையா? அவனை காணோன்னு இப்படி விடிய எல்லாரும் முழிச்சிருந்து தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, இத சொன்னா இங்க யாரு கேக்குறாங்க? யாருக்குமே புரியாது. அவனே வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன். நைட்டு ஃபுல்லா எங்கேயாவது ஊரெல்லாம் சுத்திட்டு காலையில வந்து சேருவான். அவனை போய் தேடுறேன்னு என் புருஷன் வேற போயிருக்காரு. இப்ப நான் எப்படி தூங்க முடியும்? ச்சே, அவனால என் தூக்கமே கெட்டு போச்சு. தூக்கத்தை விட அட்லீஸ்ட் இதை திருடுறதுக்காவது பிளான் போட்டிருக்கலாம்ல, அதுவும் போச்சு. சரி விடு. ஆமா, உங்க மாமியார் எங்க? அது ஒரு சென்டிமெண்டான எமோஷனலான ஆளு. அங்க பாரு, சாமி ரூம்லயே கிடக்குது. என்னென்ன
என்ன கூப்பிடும்? சின்ன தங்கம் அது வரலையாமா. அதுக்காக சாமி முன்னாடி உட்காந்து வேண்டிக்கிட்டு கிடக்கு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அவன் பார்ட்டிக்கு போயிருக்கான்னு நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. நல்லா குடிச்சு எடுத்துட்டு காலையில வந்து சேருவான். என்ன குடும்பத்துல வந்து மாட்டியிருக்கேன் பாத்தியா? அதுக்கு தான் சொல்றேன் வட்டி, நீ அழகா திருடி கொடுத்துட்டனா உனக்கு பாதி ஷேரை கொடுத்துட்டு நான் என் புருஷனை கூட்டிட்டு அழகா போய் செட்டில் ஆயிடுவேன். இங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. முத்தோண்ணே, முத்தோண்ணே, இது யாரு? முத்தோண்ணே, இவ எப்படி இங்க வந்தா? இந்த பூக்கரைய காணோன்னு இவங்க அம்மா வந்து நம்ம வீட்ல தேடிட்டு இருந்தாங்க. இவ்வளவு அவனும் ஓடி போயிட்டாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து நிக்கிறா. ஏய் ஏண்டி, குத்துக்கல் மாதிரி நான் முன்னாடி நிக்கிறேன், உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? ஆமா, என்ன இவ்ளோ பரபரப்பா ஓடி வர? உன்னை காணோன்னு உங்க அம்மா இங்க வந்தெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நீ என்னடி இங்க வந்து நிக்கிற? வேதாக்கா, முத்தோண்ணே எங்க? ஹே, எதுக்குடி ஏன் புருஷனை தேடுற? என்ன நீயும் ஆதியும் போட்ட பிளானுக்கு என் புருஷன் வந்து கையெழுத்து போடணுமா? மாலையும் கழுத்துமா தாலியோட வந்து நிப்பன்னு பார்த்தா இப்படி வெறுங்கழுத்தோட வந்து நின்றுக்க. ஓஹோ, யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாமா, கையெழுத்து போட வேணும்னு அமுச்சு விட்டாங்களா? அதுக்குதான் ஏன் புருஷனை தேடிட்டு இருக்கியோ? ஐயோ வேதாக்கா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முத்துவண்ணா எங்க சொல்லுங்க. ஆதி அங்க ரொம்ப சீரியஸான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கா. சீரியஸான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கானா? ஹே, என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஆதிய ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டிலால குத்திட்டாங்க. அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஆபரேஷன் பண்ணணுமா? ஹே, என்னடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு வர சொன்னானா? ஐயோ வேதாக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பத்திரத்தை ஆட்டையை போட்டுட்டு போனா அதத்தானே சொல்ல செய்வான். அப்படியே அவன் சொன்னதை கேட்டு நீயும் வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கியா? ஹே, வீட்டை விட்டு வெளியே போடி. நீ பண்ற டிராமாவெல்லாம் பாக்குறதுக்கு இங்க ஒன்னும் ஆள் கிடையாது. போய் வெளியே நின்னு பண்ணு போ. உங்ககிட்ட பேச வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? முத்துவண்ணா எங்க? அவரை சொல்லுங்க. ஏன் புருஷன் இங்க இருந்தா உனக்கு என்ன? உன்கிட்ட சொல்லணுமா? போடி வெளியே. ஐயோ, ஆதிக்கு காலையில ஆபரேஷன்க்கா. அண்ணா வந்து சைன் பண்ணணும். தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்ணு, அம்மா. கண்ணு, என்னம்மா உன்னை காணோன்னு உங்க அம்மா வந்து தேடினாங்க. நீ இருக்க? கண்ணு, ஆதி எங்கம்மா? என் சின்ன தங்கத்தை காணோமா? உனக்கு தெரியுமா? ஆமா, பதறாதீங்க. ஆதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அவன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். வட்டி, இப்ப எங்க மாமியாரோட நடிப்பை மட்டும் பாரு. சரோஜா தேவியவே மிஞ்சிடுவாங்க. ஐயோ கண்ணு, கண்ணு என்ன கண்ணு சொல்ற? என் புள்ள, என் சின்ன தங்கம். கண்ணு, கண்ணு, என்னாச்சு கண்ணு அவனுக்கு? பாத்தியா வட்டி, நான் சொல்லல? ஹே வேதா, அவங்க ஏதோ பிள்ளைக்கு ஆபரேஷன் சொல்லி பதறிட்டு இருக்காங்க. நீ என்ன நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இரு. கண்ணு, கண்ணு, எந்த ஆஸ்பத்திரி கண்ணு? ஐயோ கண்ணு, எந்த ஆஸ்பத்திரி கண்ணு? என் பிள்ளைய நான் பார்க்கணும் கண்ணு. கண்ணு சொல்லு கண்ணு. அம்மாமா, பதறாதீங்கம்மா. முத்துவண்ணா எங்கன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. பெரிய தங்கம் உங்களை தேடிதான் கண்ணு வந்துச்சு. அது இப்ப வீட்டுல இல்ல. உங்க அம்மாவும் பெரிய தங்கமும் சேர்ந்துதான் உங்களை தேடுறதுக்கு போனாங்க. அப்படியா? அம்மா, முத்துவண்ணா போன் நம்பர் இருக்கா? என் போன்ல இருக்கு கண்ணு. அவனுக்கு ஒரு போன் போட்டு சொல்லு கண்ணு. நான் சொல்றேன், நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல கண்ணு, பெரிய தங்கமும் வரட்டும். நீ போன் போடு. சின்ன தங்கத்துக்கு என்னாச்சு தெரியலையே. நீ போன் போடு கண்ணு. சரிம்மா, நான் இப்பவே போன் பண்றேன். வாங்க, வெளியே போலாம். சரி கண்ணு. வேதா, மாமா மேல தூங்கிட்டு இருக்காரு கண்ணு. அவருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேணாம். பாவம் வயசானவரு, கேட்டா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு. அதுவும் இல்லாம அவருக்கு ஆதியை ரொம்ப பிடிக்கும். எதுவும் சொல்லிடாத கண்ணு. நீ அவரை பாத்துக்கோ. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். தம்பி, என்னாச்சுப்பா? வாங்க, இந்த ரோடு வழியாதான் நம்ம வீட்டுக்கு போகணும். அந்த வழியெல்லாம் தேடி பாப்போம். தம்பி. அம்மா, அங்க பாருங்க. இது ஆதியோட போன். போன் சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. தம்பி, எனக்கே ரொம்ப பயமா இருக்க சொல்றமா. அங்க என்னடானா சம்பந்தமே இல்லாம நம்ம பிள்ளைங்க பாட்டிக்கு போச்சுன்றாங்க. அங்க யாரையும் அடிச்சாங்கிறாங்க. ரோட்ல வந்து பார்த்தா ஆதியோட போன் உடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? தம்பி, தம்பி, நீங்க அப்படி யோசிக்காதீங்க. வண்டியில போற வழியில கூட போன் கீழே விழுந்திருக்கோம். ஆதியும் நிம்மதியும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கூட நினைக்கலாம்ல? தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தம்பி, தம்பி, இப்ப என்ன பண்றது? தம்பி, தம்பி, போன் அடிக்குது. யாருன்னு பாருங்க. ஆதி கிட்ட இருந்தோ இல்ல நிம்மதி கிட்ட இருந்தோ போன் வரலாம். சீக்கிரம். ஹலோ. டேய்,
முத்துமொழி. ஹலோ, யாரு? டேய், என் குரலை கேட்டுமாடா இன்னும் நீ கண்டுபிடிக்கல? நான் தான்டா மாணிக்கம் பேசுறேன். டேய், உனக்கு என்னடா வேணும் இப்ப? வைடா போன. நானே டென்ஷன்ல இருக்கேன், இவன் வேற போன பண்ணிக்கிட்டு. அச்சி, வை போன. ஐயோ, என்னடா டென்ஷன்? உனக்கு என்ன டென்ஷன்? எனக்கு தாண்டா ஒன்னால டென்ஷன். ஏண்டா, என்னடா நீங்க ரெண்டு பேரும் பெரிய அண்ணன் தம்பிங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க இருந்துடா வானத்துல இருந்து பறந்து வரான் உன் தம்பி. டேய், என்னடா சொல்ற? பின்ன என்னடா, அன்னைக்கு அப்படிதான் பொய்யான கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளினா எங்க இருந்துதான் வந்தானோ வேகமா வந்து என்ன அடிச்சு போட்டு கேஸ ஒழுங்கா வாபஸ் வாங்கின உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தன் வந்து கான்ட்ராக்ட கொடுப்பான், நீ அதை சைன் பண்ணிட்டு அவன் ரைஸ் மில்ல நீ எடுத்து நடத்துவ. இத பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்து மணி ஆட்டிக்கிட்டு இருக்கணுமா? அதுக்குதான் உன்னைய போட்டு தள்ளினான்னு உனக்கு ஸ்கெட்ச் போட்டா உன் தம்பி வந்து சிக்கிக்கிட்டான். டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஸ்கெட்ச் போட்டியா? டேய், என்னடா ஆச்சு? என்னடா பண்ணீங்க என் தம்பிய? ஐயோ தம்பி, என்னப்பா ஆச்சு? டேய் மாணிக்கம், உன்னை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். என் தம்பி என்னடா பண்ண? டேய், கொத்திக்காத. உன் தம்பின்னொன்னே திணறுதோ? நீ ரைஸ் மில் கான்ட்ராக்ட சைன் பண்ணும்போது எனக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். டேய், ஒரு ரைஸ் மில்லுக்காடா என் தம்பி எப்படி பண்றீங்க? டேய், அந்த ரைஸ் மில் கான்ட்ராக்ட நான் சைனே பண்ணலடா. அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வரும்போது தான்டா என் தம்பி ஏதோ பண்ணிருக்கீங்க. டேய், சொல்லுங்கடா, என்னடா பண்ணீங்க அவனை? ஹோ, உன் தம்பிக்கு என்னாச்சுன்னு கூட உனக்கு தெரியாதா? அவனை நான் தாண்டா ஆள் வச்சு அடிச்சேன். அவன் நேரம் செத்து அவன் ஆத்மாவே சாந்தி அடைஞ்சிருக்குமேடா. என்னடா சொல்றீங்க? அவன் செத்துட்டானா? டேய், தம்பி, என்னப்பா சொல்றீங்க? முத்து, தம்பி, என்னப்பா ஆச்சு? என்ன அப்படி பண்ண? என் தம்பிடா அவன். அவனை என்ன அப்படி பண்ணீங்க? ஐயோ. டேய், இன்னும் அழுவுடா. கதறி அழுவு. நீ அழுவுறத நான் கேட்கணும். என் காது குளிர கேட்கணும். அப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழுவு, இன்னும் நல்ல அழுவு. ஐயோ, என்னடா பண்ணீங்க? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? ஆதி, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. அவனை ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னது என் தப்புதான். டேய், என்னடா பண்ணீங்க? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? அவனை பார்க்கணும்டா. டேய், ஐயோ. தம்பி, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஆதிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நம்ம போய் பாப்போம். ஆதி எங்க இருக்கான்னு மட்டும் கேளுங்க. அவன் எங்கடா இருக்கான்? தயவு செஞ்சு சொல்லிடுடா. டேய், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா அவன் செத்துட்டான்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பின்ன கிளாஸ் பாட்டில உடைச்சு அத அவன் வயிற்றுல குத்துனா எப்படி இருக்கும்? அவன் குடல் எல்லாம் சொருகி அவன் இந்நேரத்துக்கு மேலோகம் போய் நீ அழுவுறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டேய், என் தம்பி, என்னடா சொல்ற? கிளாஸ் பாட்டில உடைச்சு குத்துனியா? ஐயோ. தம்பி, என்னப்பா சொல்றீங்க? என்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வாங்கப்பா, நீங்க போனை கட் பண்ணுங்க. அவன் கிட்ட பேசுறத நிப்பாட்டுங்க. நம்ம ஆதிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆதியோட நல்ல மனசுக்கு அவன் கண்டிப்பா நல்லாதான் இருப்பான். நீங்க வாங்க, நம்ம வேற எங்கேயாவது தேடி பாப்போம். வாங்க. பாரு, என் தம்பிக்கு ஒன்னும் ஆகாது. என் தம்பி நல்லா இருப்பான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவனை சும்மாவே விட்ட மாட்டேன்டா. தம்பி, நீங்க போனை கட் பண்ணுங்க. நம்ம எங்கேயாவது தேடி பாப்போம். வாங்க. சொல்றமா, நம்ம இப்ப எங்க போய் தேடுறது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ தம்பி, வாங்க தம்பி, எங்கேயாவது போய் தேடுவோம் தம்பி. கண்டிப்பா நிம்மதியா ஆதியும் பத்திரமா தான் இருப்பாங்க. நீங்க வாங்க. ஐயோ பாவம், விடிய காலையில 4 மணிக்கு புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எந்த பெத்த தாயால தான் ஏத்துக்க முடியும்? ஐயோ வட்டி, நீ அவங்கள விடு. நான் சொல்லல சரோஜா தேவியவே மிஞ்சிடுவாங்கன்னு. இதுதான் இவங்க சரியான நடிப்பு குடும்பம். அப்படியே பாசம் அன்புன்னு தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுங்க. சப்பப்பா, பார்க்க சகிக்காது. வேதா, இன்னும் இப்படி சொல்ற? நீ அதெல்லாம் விடு. இங்க பாரு, இதுதான் சரியான நேரம். வீட்ல யாரும் இல்ல. ஏதாவது பிளான் போடுறதுன்னா இப்பவே போட்டுக்கலாம். இரு, ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரேன். அப்பா, தலையே வலிக்குது. தாதி போனதும் போனா இந்த வீடே 2 ஆயிருச்சு. அடிப்பாவி, என்ன மக்களே இவ இப்படி இருக்கா? நான் என்னவோ சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். வெனப்பிடிச்ச ஆளா இருப்பா போலயே. சரி அவ இருந்துட்டு போட்டோம்.
நம்ம வந்த வேலையை பாப்போம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, ஓகே, நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நான் போய் இப்ப திருடுற வேலையை பாக்குறேன். பாய்.